ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் எப்படி அதிக தங்கத்தை சேமித்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா தங்க நகை சேமிப்பு திட்டத்தை வந்து மங்களன் மங்களில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். மங்களன் மங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான தங்க நகை சேமிப்பு திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம், இன்னொன்று வந்து அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டம், இது இல்லாமல் குலுக்கல் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு. இந்த 3 திட்டத்தில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுனது வந்து அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டம் தான் பெஸ்ட்டாக தோணுச்சு. இந்த 2 திட்டமுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 2 திட்டத்திலையுமே செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஆனால் இந்த திட்டத்தில் வந்து கிஃப்ட் கொடுக்கல. இந்த திட்டத்தில் கிஃப்ட் தராங்க. கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 விதமான கிஃப்ட் வச்சிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த 3 கிஃப்ட்டுமே நமக்கு பிடிக்கல அப்படின்னா கிஃப்ட் வவுச்சர் தந்துருவாங்க. அந்த கிஃப்ட் வவுச்சர் எடுத்துட்டு போய் மங்களன் மங்கல்ல நமக்கு பிடிச்ச திங்ஸ் எது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். அதனால எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுச்சு. அதனால தான் இந்த திட்டத்தில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் நான் எப்படி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி அதிக தங்கத்தை சேமித்தேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 2 திட்டத்தை பற்றி நான் தனித்தனியாக வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் தரேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கீமை பற்றியும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நான் வந்து அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் எப்படி அதிக தங்கத்தை சேமித்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மங்களன் மங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி, சேலம் இந்த 2 இடத்துலையுமே இருக்கு. நான் வந்து அட்வான்ஸ் புக்கிங் தான் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸ் புக்கிங்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லா அமௌண்ட்டுமே அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணாங்க. அவங்க வந்து வேலைக்கு போன காசில் வந்து சேமித்து வச்சுருந்தாங்க. என்னதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும், லாபமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் தான் வந்து கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நகைக்கடைகளில் சேமிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 மாதம் இருக்கும். செய்கூலி சேதாரத்தில் வந்து 50% மட்டும்தான் தள்ளுபடி பண்ணுறாங்க. 50% நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டியுமே கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாதுங்கிறது ரொம்பவே நல்லதாக எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கடையில் தான் வந்து நகை சீட்டு கட்டணும் அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு, அதனால நான் இங்கே கட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த கடை பெஸ்ட்டாக தோணுதோ அதை வந்து நீங்கள் அந்த கடையில் வந்து கட்டிக்கலாம். நகை சீட்டு கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி அதிக தங்கத்தை சேமித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது 24/10/2024 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயை 5,000 ரூபாயா பிரித்து வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து 7,285 ரூபா இருந்தது. இந்த அமௌண்ட்டுக்கு உண்டான தங்கம் பார்த்தீங்கன்னா 10.290 கிராம்ஸ் வந்து கிடச்சிச்சு. ரெண்டுமே ஒரே டேட்டில் கட்டினதுனால ஒரே வெயிட் தான் கிடச்சிது. இது அட்வான்ஸ் புக்கிங் தான் பண்ணோம். அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாயை வந்து 15 மாத ஸ்கீம். இது 15 மாதத்துக்கும் 1,50,000 கட்டணும். அந்த 1,50,000 ரூபாயும் நாங்கள் சிங்கிள் பேமெண்ட்டாக அதே டேட்டில் கட்டினதுனால எங்களுக்கு இவ்வளோ கிராம் கிடச்சிருக்கு. இதுவே நாங்கள் மாதம் 15 மாதம் கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க கோல்டு ரேட் வந்து 9,000 ரூபாயை தாண்டிடுச்சு. இப்போ எங்களுக்கு இவ்வளோ கிராம்ஸ் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை, கம்மியாக தான் கிடைச்சிருக்கும். இது வந்து அமௌண்ட் இருந்ததுனால நாங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணோம். இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய தங்கத்தை சேமிக்கலாம் அப்படின்னு தோணுதுனால இதில் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போய் டைரெக்டாக தான் போய் கடையில் போய் அட்வான்ஸ் புக்கிங் பண்ண முடியும். இல்லை மந்த்லி நம்ம கட்டுற மாதிரி தான் இருக்குது. அட்வான்ஸ் புக்கிங்லாம் பண்ண முடியாது, மந்த்லி தான் வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மங்களன் மங்கள் ஆப் இருக்கும், அந்த ஆப்லேயே வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டைரெக்டாக கடையில் போய் தான் அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் அந்த 2 இதுவுமே வந்து கட்டினதை பார்த்தீங்கன்னா அட்டையில் வந்து வர வச்சு கொடுத்துருவாங்க. 15 மாதம் கழித்து நம்ம போய் அந்த புக்கை கொடுத்துட்டு நம்ம நகைகளை வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டின அந்த 2 இதுக்குள்ள அட்டையும் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி அட்டை தான் இருக்கும், புக்கு அட்டை எது வேணாலும் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24/10/2024 அன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். 5,000 ரூபா அன்னைக்கு வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,285 ரூபா இருக்குது. அதுக்கான 1 கிராம் இந்த அமௌண்ட்டுக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா 0.68 கிராம் வந்து வந்தது. டோட்டலாக வந்து 10.290 கிராம் 5,000 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. இன்னொரு 5,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அதே டேட்டில் தான் கட்டியிருக்கேன்.
அதே அமௌண்ட் தான் வந்து கட்டினேன். ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7285 ரூபா. வெயிட்டும் அதே வெயிட் தான், அதே டேட்ல கட்டினதுனால 0.68 கிராம் தான் கிடைச்சிச்சு. இதுக்கு டோட்டலா கிடைச்ச வெயிட் பார்த்தீங்கன்னா 10.20 கிராம்ஸ் கிடைச்சிச்சு. இது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் நான் கட்டும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் கிடைச்சது. அதையும் நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடலாம். எங்களுக்கு அப்பப்போ அமௌண்ட் வந்து பெருசா கிடைச்சது அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணிடுறோம். அப்படி பண்ணதுனால தான் எங்களால் நிறைய தங்கத்தை வந்து சேமிக்க முடிஞ்சிச்சு. 5/1/2025 அன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் கட்டினேன். 5000 ரூபாயுமே அட்வான்ஸ் புக்கிங் தான் பண்ணேன். 5000 ரூபாய் அப்படின்னா 15 மாசத்துக்கும் 75000 கட்டணும். அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளவு இருந்துச்சுன்னா 7215 ரூபாய் இருந்தது. அதுக்கு உண்டான தங்கம் வந்து 10.395 கிராம் வந்து கிடைச்சிச்சு. அதையுமே வந்து புக்ல வர வச்சு கொடுத்துட்டாங்க. அதையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். 5/1/2025 அன்னைக்கு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். அன்னைக்கு கோல்டு ரேட் 7215 ரூபாய். அதுக்கான வெயிட் 0.693 கிராம் கிடைச்சிச்சு. டோட்டலா 15 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 10.395 கிராம் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 23/1/2025 அன்னைக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சது. அதையுமே நாங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணலான்னு சொல்லி அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணோம். எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 10000 ரூபாய் மாசம் 10000 ரூபாய் அப்படின்னா 15 மாசத்துக்கும் 1,50,000 ரூபாயுமே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டோம். அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருந்ததுன்னா 7525 ரூபாய் இருந்தது. அதுக்கு உண்டான வெயிட் பாத்தீங்கன்னா 19.935 கிராம் கிடைச்சிச்சு. 23/1/2025க்கு 10000 ரூபாய் கட்டியிருக்கோம். ஃபுல்லுமே வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு ரேட்டு படி 5225 ரூபாய் படி 1.329 கிராம் கிடைச்சிச்சு. டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 19.935 கிராம் கிடைச்சிச்சு. இந்த கடைசியா உள்ளது பார்த்தீங்கன்னா ஆப் மூலியமா கட்டணும். ஆப் மூலியமா ஜாயின் பண்ணி ஒரு 5 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 லட்ச ரூபாய் கிடைச்சிச்சு. சரி, அதையுமே வந்து டோட்டலா வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணோம். நாங்க ஜாயின் பண்ணும்போது கோல்டு ரேட் என்ன இருந்ததுன்னா 7905 ரூபாய் இருந்தது. டோட்டலா எங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணது, அந்த மாசம் மாசம் கட்டினது எல்லாமே சேர்த்து டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா 16.718 கிராம் வந்து கிடைச்சிச்சு. இதான் வந்து டோட்டலா நாங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி இவ்வளோ கிராம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. நாங்க மந்த்லி கட்டியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிராம்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா தங்கத்தோட விலை ஏறதுனால எங்களால அட்வான்ஸ் புக்கிங் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால நாங்க இது பெஸ்ட்னு தோணுனதுனால பண்ணணும். அமௌண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு கட்டியிருக்கோம் அப்படின்னா 5,25,000 ரூபாய். வெயிட் பாத்தீங்கன்னா டோட்டல் வெயிட் வந்து 67.628 கிராம் வந்து கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து அந்த 15 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நம்ம நகைகளை வந்து செய்கூலி சேதாரம் GST இல்லாம வந்து வாங்கிக்கலாம். பவுன் படி பார்த்தோம் அப்படின்னா 8.25 பவுன் கிட்ட கிடைச்சிருக்கு. இப்படிதான் நான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணேன். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ.